அந்த அந்த நாள் நாளை தினம் என்று ஒன்று உனக்கு கொடுக்கப்படுமானால் அந்த நாளுக்கான காரியத்தை குறித்து கவலைப்படும். இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே நீ என்னதை செய்து கொண்டிருக்கிறாய், என்னதை திங்க் பண்ணி கொண்டிருக்கிறாய், என்னதை யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது மிக முக்கியமானது. உன்னுடைய எண்ணங்கள், இந்த நாள் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், இந்த நாளிலே ஆண்டவர் வெற்றி நாளாக மாற்றுவார், இதை ஜெயத்து நாளாய் மாற்றுவார், இந்த நாள் இதற்கான காரியத்துக்காக கவலைப்படும் என்ற எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்குவீர்கள் என்று சொன்னால் அந்த நாளுக்கான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை நடப்பிப்பார். அந்த நாளுக்காக உங்களுக்கு வேண்டிய பலனை கேளுங்கள், கிருபையை கேளுங்கள், தேவன் அதை தருவார். தேவனுடைய வேதத்தை தேடி வாசியுங்கள், அதுல ஏராளமான வாக்குத்தத்தங்கள் புதைந்து கிடக்கிறது. அதுல உங்களுக்கு சிச்சுவேஷனுக்கு தக்கதான வார்த்தை என்னது என்பதை எடுத்து உரிமையாக்குங்கள். நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையில இருக்கு என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார் என்று சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ கீழாகாமல் மேலாவாய். நீ ஒரு சூழ்நிலையில ஒரு ஆபீஸ்ல கீழான பதவியில இருக்கிறா, மற்றவர்கள் ஒன்னு தலையின் மேல் ஏறி போகிறார்கள் என்று சொன்னால் நீ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணு. நான் கீழான இடத்துல இருக்கேன், நீரோ சொல்லியிருக்கிறீர் தலையாவ என்று சொல்லியிருக்கேன், இந்த நாள் எனக்கு ஜெயத்து நாள் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் எலும்பினோடன நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடாதீர்கள், இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்து விடாதீர்கள். இந்த நாளை கிருபையா நீர் எனக்கு கொடுத்தீர், இந்த நாளுக்கான காரியங்களுக்காக, இந்த நாளை கவலைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இந்த நாளை எனக்கு அற்புதத்தின் நாளாய் மாற்றி தருகிறீர், இந்த நாளை ஜெயத்தின் நாளாய் மாற்றி தருகிறீர். இந்த நாள் சாத்தானை நான் காலங்களை மிதிக்கிறேன், நான் ஜெயத்தை எடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஜெயமான வெற்றியின் நாளாக மாற்றுங்கள். அந்த நாளிலே உங்களுக்கு இருக்கிற வேலைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, இந்த வேலையை செய்வதற்கான ஆற்றலை எனக்கு தாருங்க, ஞானத்தை எனக்கு தாருங்க, புத்தியை எனக்கு தாருங்க, நான் பேச வேண்டிய காரியங்களை எனக்கு சொல்லி தாருங்க. உன் வேதம் சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது காரியத்தை நீ வாய்க்க பண்ணுவாய். நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன்